Hi, good morning. So welcome to Jagausha Vibes. So நம்ம வந்துட்டு வியானோட ஃபுட் vlog தான் டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் வியானுக்கு வந்து மார்னிங் வந்து ஆப்பிள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஸோ மார்னிங் அவனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நம்ம ஆப்பிள் கொடுக்கலாம். இது எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு 40 minutes நல்லா வந்து தண்ணியில ஊற போட்டு தான் எடுத்தேன். இருந்தாலும் நான் பீல் பண்ணிக்குவேன். ஃபுல்லா பீல் பண்ணிக்க போறேன். ஸோ சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி பீஸா போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன் ஸ்டீம் பண்றதுக்கு. ஸோ ஆப்பிள உள்ள வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணிடலாம். இது வந்து கரெக்டா ஒரு 7 minutes ஆகும். தரங்க நல்லா குக் ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து போட்டுக்கலாம். வாஷ் பண்ணிக்க போறோம். அவ்வளவுதான், தங்கத்துக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. மார்னிங் வியானுக்கு வந்துட்டு ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சுக்கு வந்துட்டு நான் வந்து பீட்ரூட் கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த பீட்ரூட் வந்துட்டு ரொம்பவே சத்து நிறைஞ்சுது. ஸோ நிறைய பிளட் சர்க்குலேஷனுக்கு எல்லாம் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி வந்து வியானுக்கு நம்ம வந்து ஒரு ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் பீட்ரூட் எடுத்துட்டோம். இது வந்து எப்பயும் போல் பீல் பண்ணிப்போம். நம்ம பீட்ரூட் நல்லா பீல் பண்ணியாச்சு. நான் வந்து சின்ன பீட்ரூட்டாக இருக்கிறதுனால இந்த ஒரு பீட்ரூட் ஃபுல்லாமே எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையான குவான்டிட்டியோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் அதை வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம இதை வந்து கிரேட் பண்ணியும் நம்ம ஸ்டீம் பண்ணலாம். கிரேட் பண்ணி ஸ்டீம் பண்ணி அதை ரைஸோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நான் வந்து அப்படியே பவுலில் போட போகிறேன். அதனால் நான் வந்துட்டு இதை கட் பண்ணிக்க போகிறேன் குட்டி குட்டி பீசஸாக. ஸோ என் வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஸ்டீம் பண்ணாமல் இதில் பவுலில் போட்டு குக் பண்ணேன் அப்படின்னா அந்த வாட்டர் எடுத்து வந்து நான் தம்பிக்கு கொடுத்துருவேன். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நான் வந்து பீட்ரூட் கொடுக்குறேன். ஸோ யூஸ்வலாகவே வந்துட்டு பீட்ரூட் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க யூரின் வந்துட்டு ஒரு மாதிரி ரெட் கலரில் போவாங்க. அண்டு மோஷனுமே வந்து ரெட் கலரில் போவாங்க. அது வந்து நார்மல் தான். ஸோ அதனால நீங்கள் பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா பீட்ரூட் இன்டேக் எடுத்தால் அப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பவுலில் போட்டாச்சு, ஒரு கிணத்துல போட்டாச்சு. தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணிட்டேன். பீட்ரூட் வந்து நல்லாவே ஆக்சுவலாக குக் ஆகணும். ரொம்ப அரையும் குறையுமாலாம் குக் ஆகக்கூடாது. நல்லாவே குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து ஸ்மாஷ் பண்ணலாம். சாப்பாடு நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். ஸோ பீட்ரூட் இங்கே நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதை அப்படியே உள்ள போட்டு ரைஸும் பீட்ரூட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டியதுதான். வியானோட லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. வியான் பீட்ரூட் ரைஸ். ஸோ நீங்கள் பீட்ரூட் வந்து நீங்கள் பியூரியாவும் கொடுக்கலாம். அதே சேம் ப்ராசஸ் தான். நம்ம வந்து தரேன் நம்ம வந்து அப்படியே வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணியோ இல்லை மிக்சியில் அடிச்சோ அந்த வெறும் பியூரியே வந்து நம்ம வந்து பசங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம வந்து ரைஸோட இதை வந்து மிக்ஸ் பண்ணி அந்த கஞ்சியோட மிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இவனுக்கு பீட்ரூட் ரைஸாக அந்த மாதிரி கொடுக்குறோம். நார்மல் ரைஸோட நான் ஏன் இதை மிக்ஸ் பண்ணலை அப்படின்னா இந்த ரைஸில் வந்துட்டு நான் வந்து ஒரு பெப்பர் போட்டிருக்கேன், ஜீரகம் போட்டிருக்கேன், நான் எல்லாமே போட்டிருக்கேன். இந்த ரைஸ் இந்த பவுடர் அரைச்சிருந்தது. ஸோ அதனால இது அதோட இந்த பீட்ரூட் நான் வந்து மிக்ஸ் பண்ணுறப்போ டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும். அதுக்காக தான் நீங்களும் உங்கள் குழந்தைக்கு மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நைட்டு டின்னர் என்ன பண்ண போறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் பார்க்கலாம். வியானுக்கு நைட் டின்னர் செய்யறதுக்கு டைம் வந்துச்சு. ஸோ நைட் டின்னருக்கு வந்துட்டு நான் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துருக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு வியானுக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ தான். ஆஸ் யூஷுவல் நம்ம இதை பீல் பண்ணிக்க போறோம்.
நல்ல பொட்டேட்டோவா ஆக்சுவலா பார்த்து எடுத்துக்கோங்க. இனிஷியலா பாப்பாங்க வந்து இதை சாப்பிட்றதுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் நீங்க ரெகுலரா கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து பிடிச்சிரும். வியானுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறப்போ அவன் வந்துட்டு பெருசா சாப்பிடல, ஐயோ அவனுக்கு பிடிக்கலையோ நினைச்சு நான் கொடுக்கறது ஸ்டாப் பண்ணலாம் கிடையாது. ஸோ நான் அதுக்கு அடுத்தும் திரும்ப ஒரு 2 times 3 times இப்படி ஃபர்ஸ்ட் தண்ணியில போட்டு கொடுத்தேன்னா அவனுக்கு பிடிக்கல. சரி நெக்ஸ்ட் டைம் அவனுக்கு நல்லா ஸ்டீம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஸ்டீம் பண்ணி கொடுத்தேன். அப்ப சாப்பிட ஆரம்பிச்சான். சரி ஓகே அப்படின்னா ஸ்டீம் பண்ணி கொடுத்துக்கலாம் அவனுக்கு அப்படின்னு நான் எடுத்துட்டேன். ஸோ உங்க பாப்பாக்கு எந்த மாதிரி மெத்தட் வந்து கரெக்டா செட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு நீங்க வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். பீஸ் மாதிரி போட்டு வைக்க போறேன். ஆக்சுவலா இந்த மாதிரி ஸ்லைஸ் மாதிரி போட்டு ஸ்டீம் பண்ணா எனக்கு ஸ்மாஷ் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கு. அவனுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு. அதனால நான் வந்து இதே மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்றேன். ஸோ ஆல்ரெடி அடுப்புல வந்துட்டு இட்லி குக்கர் வச்சுட்டேன் நான். வந்துட்டு அப்படியே இதுல வச்சுட்டு பசி வந்துருச்சு, டைம் ஆயிடுச்சு. அப்படியே பிளேஸ் பண்ணிட்டு வேகட்டும். பார்க்கவே சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா கிழங்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ எடுத்து பவுல்ல போட்டுக்கலாம். செம்மையா வெந்துருச்சு, கை வர சுட்டுருச்சு. இதோட கொஞ்சம் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபார்முலா மில்க்கோ இல்லைன்னா பிரஸ்ட் மில்க்கோ கூட நீங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நான் கிழங்கு கொடுக்குறேன். ஸோ அடிக்கடி கிழங்கு கொடுக்குறப்போ ஒரு மாதிரி தொண்டை அடிக்கும்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து தண்ணியும் வச்சிருக்கேன். ஸோ தண்ணியும் அப்பப்போ அவனுக்கு அப்படியே நான் கொடுத்துக்குவேன். இவ்வளவுதான் நைட் டின்னரு. ஸோ நாளைக்கு வந்துட்டு என்னென்ன நான் வந்து வியானுக்கு கொடுக்க போறேன் அப்படின்றத அடுத்த விளாக்ல பாக்குறது. பை பாய்.